நான் உங்களுக்கு நெற்றிக்கண்ணை திறக்க சொல்லித்தரேன். நெற்றிக்கண் எப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, சாமிக்கு கோவம் வந்தால் நெற்றிக்கண் திறக்கும் அப்படின்னுவாங்க. யாரும் சிவனை சொல்லுவாங்க, கோவம் வந்தால் நெற்றிக்கண் திறக்கும்னு. இது ஏன் கோவம் வருதுன்னா, இந்த உலக மனுஷங்களுக்கு கோவம் வருதோ இல்லையோ, மேலுலக மனுஷங்க 24 மணி நேரம் கோவமாக தான் இருப்பாங்க. மேலுலகத்தை சார்ந்தவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு மேலுலகத்தை நான் சார்ந்து வாழ்கிறேன் அப்படின்னா, அவங்க 24 மணி நேரம் கோவமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க பார்க்குற பார்வை நெற்றிக்கண் பார்வையாக தான் இருக்கும். 3வது கண்ணை வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க. அது எப்படின்னா, நமக்கு கடவுள் தந்திருக்கிற 2 கண், நம்மளால் அதை திறந்து பார்க்க முடியும். அந்த 2 கண்ணையும் சேர்த்து நடுவில் வச்சு பார்க்கறது தான் நெற்றிக்கண். அது நெற்றி இல்லை, வெற்றி. அந்த நெற்றிக்கண்ணை எப்படி திறக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோவே எடுத்துக்காங்க. நெற்றிக்கண்ணை சுலபமாக பார்க்க முடியாது, திறக்க முடியாது. எனக்கெல்லாம் பார்க்கறதுக்கு 18 வருஷம் ஆயிடுச்சு சாமி. நிஜமாவே 18 வருஷம் ஆகி இப்போ ஒரு 6 வருஷமாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அந்த நெற்றிக்கண்ணை. நிஜமாவே அது பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்னா, நெற்றிக்கண்ணில் பார்க்குற பார்வை, அதுக்கு உங்களோட கவனம் தேவை. எப்படி உங்களோட கவனம் தேவை. நீங்கள் அதை கவனமாக கவனித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கடவுளோட படைப்பு உங்களால் கண்ணில் காண முடியும். அவ்வளோதான். நீங்கள் பயங்கரமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சியே பண்ணாமல் நம்ம நெற்றிக்கண் திறக்கும் அப்படின்னா திறக்கவே திறக்காது. நம்ம ஒரு அடி எடுத்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் ஒழிஞ்சு நெற்றிக்கண் வராது. அந்த நெற்றிக்கண் திறக்கிறதுக்கு கவனம் நமக்கு பயங்கரமாக தேவை. கவனம்னா நம்ம முயற்சி எடுக்கணும். இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு ஷேர் சாட்லேயே ஒரு வீடியோ எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் இப்போ உங்கள் கண்ணில் மூக்குப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 வீடியோ 5 வீடியோக்கு மூக்கையே கவனிங்க. ஒரு வீடியோவில் மூக்கை கவனிச்சிங்கன்னா அடுத்த வீடியோலையும் மூக்கையே கவனிங்க. ஒரு மூக்கில் மூக்குத்தி ஒரு பக்கமாக குத்தி இருக்கும். இன்னொரு மூக்கில் அடுத்த நீங்கள் எடுக்கிற வீடியோவில் மூக்கு வேறு மாதிரி இருக்கும். அது கடவுளோட படைப்பு. அது இப்போ தெரியாத, அப்புறமா தெரியும் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் எடுத்து பார்க்குறவங்க மூக்கில் வேறு மாரி மூக்குத்தி இருப்பாங்க. மூக்குத்தியும் வேறு மாரி இருக்கும், மூக்கும் வேறு மாதிரி இருக்கும், மூக்குத்தி வேறு பக்கமாகவும் போட்டிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். இதுதான் கடவுளோட படைப்பு. இதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். கவனமாக நீங்கள் இப்படி கவனமாக கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நெற்றிக்கண் தானாக திறக்கும் சாமி. இவ்வளோதான். இதை நான் கவனிக்கவே மாட்டேன் அப்படின்னா உங்கள் நெற்றிக்கண் திறக்கவே படாது. நிஜமாவே திறக்கப்படாது உங்கள் நெற்றிக்கண். இந்த உலக பார்வையிலேயே சுற்றிட்டு இருப்பீங்க. சோத்தை தின்னுக்கிட்டு அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு அப்படி இந்த உலக பார்வையிலே பொருளை பேசிட்டு பொய் பேசிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்படியே சுத்த வேண்டியது தான். நெற்றிக்கண் திறந்தாதான் கடவுளோட படைப்பை உங்களால கண்ணில் காண முடியும். நிஜமாவே கடவுளோட படைப்பை நீங்க கண்ணில் பார்க்கணும்னா நெற்றிக்கண் திறக்கணும். அதுக்கு உங்களோட கவன சிதறல் இல்லாம உங்க கவனம் வேணும். பயங்கரமா கவனம் வேணும். கவனம் வேணும்னா நீங்க இப்போ சரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பாருங்க. இல்லை வாயை தான் பார்க்க பிடிக்குது எனக்கு அப்படின்னா அந்த வாயைவாது பாருங்க. அடுத்த வீடியோலையும் வாயை பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு உட்காந்து அந்த வாயவே பாருங்க. அது ஒரு வாயில லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம், ஒரு வாயில லிப்ஸ்டிக் போட்டிருக்காது. ஒரு வாயை வேற மாரி அசைப்பாங்க, ஒரு வாயை பாட்டு பாடுவாங்க, ஒரு வாயை பாட்டு பாட மாட்டாங்க. அப்படி கவனிச்சாதான் உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்கப்படும். அந்த நெற்றிக்கண் சுலபமா திறக்காது. நிஜமாவே நீங்க நெற்றிக்கண் எப்போ திறக்கிறீங்களோ கடவுளோட படைப்பு உங்க கண்ணு முன்னாடி வரும். கடவுளோட படைப்பு இருக்கு, அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அந்த கடவுளோட படைப்பை கடவுளோட படைப்பை கண்ணுல காணணும்னா உங்க நெற்றிக்கண் திறந்தா மட்டும்தான் உங்களால கடவுளோட படைப்பை கண்ணுல காண முடியும். அதுக்கு உங்க கவனம் தேவை.